அண்மை செய்தி, கொடைக்கானல் மேல்மலை கிளாவரை பகுதியில் 300 அடி தூரத்திற்கு நிலம் உள்வாங்கியதால் கொடைக்கானலில் நில அதிர்வாகின பொதுமக்கள் அச்சமடைந்திருக்கக்கூடிய நிலையில் விளக்கமானது தற்போது கொடுக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் குறிஞ்சிவேல். குறிஞ்சிவேல், வணக்கம். இந்த விளக்கத்துல என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு, கூடுதல் விவரங்கள்? வணக்கம் ஹர்ஷினி. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மேல்மலை பூண்டி ஊராட்சிக்குட்பட்ட கூக்கா கிராமம் அமைந்துள்ளது. இந்த கிராமத்தில் கீழ்கிளாவரை பகுதியில் வசிக்கும் கிராம மக்களுக்கு குடிநீரானது ஆனமலை புலிகள் காப்பகம் வனப்பகுதியிலிருந்து செருப்பன் ஓடையிலிருந்து வனப்பகுதி வழியாக சுமார் 9 கிலோமீட்டர் தொலைவில் இருந்து வாய்க்கால் மூலம் இந்த பகுதி மக்களுக்கு குடிநீர் வழங்கப்பட்டு வந்தது. இதனையடுத்து இந்த ஓடையில் கடந்த சில நாட்களாக குடிநீர் வரவில்லை என கிராம மக்கள் தெரிவித்திருந்த நிலையில் கடந்த ஒரு வாரத்துக்கு முன்பு ஒரு சில கிராம மக்கள் அங்கு சென்று பார்த்த நிலையில் இந்த செருப்பன் ஓடை வாய்க்காலானது சுமார் 5 அடி பாலத்தில் உள்வாங்கியும் அதே போல சுமார் 300 அடி தூரத்திற்கு வாய்க்கால் பிளவும் ஏற்பட்டுள்ளது தெரிய வந்துள்ளது. கடந்த சில தினங்களுக்கு முன்பு பெய்த மழையால் இந்த வாய்க்காலில் பிளவு ஏற்பட்டிருக்கலாம் என அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். மேலும் நில அதிர்வு ஏதும் ஏற்பட்டுள்ளதா எனவும் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். இதனை பூண்டி ஊராட்சி நிர்வாகம் கிராம மக்களுக்கு குடிநீர் மற்றும் மாற்று ஏற்பாடு செய்துள்ளது. இருப்பினும் இந்த பகுதியில் இருந்து குடிநீர் வழங்கவும் கிராம மக்கள் மாவட்ட நிர்வாகத்துக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளனர். இந்த வாய்க்கால் பிளவானது ஒரு வாரத்துக்கு முன்பு பதிவு செய்யப்பட்ட வீடியோவானது தற்போது சமூக வலைகளில் பரவி வருகிறது. இது குறித்து கொடைக்கானல் வானிலை இயற்பியல் ஆய்வக விஞ்ஞானிடம் கேட்டபொழுது கொடைக்கானல் மலைப்பகுதியில் நிலநடுக்கம் குறித்து இதுவரை எந்த ஒரு தகவலும் பதிவாகவில்லை என தெரிவித்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது. ஹர்ஷினி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி. குறிஞ்சிவேல். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.